2 நாள் பயணமாக நீலகிரி சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணியை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையையும் இன்று திறந்து வைக்க உள்ளார். உதகை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். 2 நாள் பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றுள்ளார். முன்னதாக சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை சென்ற முதலமைச்சருக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். அடாத மழை பெய்தாலும் விடாமல் வரவேற்போம் என்பது போல கோத்தகிரி பகுதியில் சாலையின் இரு மருகிலும் காத்திருந்த பொதுமக்களும் தொண்டர்களும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு திரண்டு வந்து வரவேற்றனர். ரோஜா பூக்கொத்து கொடுத்து வரவேற்ற மக்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் காரில் இருந்து இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்று மாணவ மாணவிகள் சிறுவர்களோடு கைகுலுக்கினார். இதைத் தொடர்ந்து உதகை குஞ்சப்பனை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்களின் நிலை குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருடன் ஆலோசித்தார். இதன் பின்னர் உதகையில் கட்சி நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். இதன் பின்னர் முதலமைச்சர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கடந்த 4 ஆண்டுகளில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்காக 60க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டு அவற்றில் பெரும்பாலானவை செயலாக்கத்திற்கு வந்து மக்கள் பயனடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையும் இனிமையும் கொஞ்சம் நீலகிரி கொடுத்த வரவேற்பில் குளிர்ந்தேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். இதன் பின்னர் 727 கோடி ரூபாய் மதிப்பில் 1703 முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கும் முதலமைச்சர் 56 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் 15,634 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இன்று முதலமைச்சர் வழங்க உள்ளார்.